இப்படி கொழுந்து விட்டு எரியற இந்த வெயிலுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தண்ணியை சுடு பண்ணிக்கிறேன். இது கூட அகரகர்னு சொல்லக்கூடிய இந்த சைனா கிராஸ் ஒரு 15 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா கரைய விட்டுக்கலாம். இது கரைஞ்சிட்டு இருக்கும் போதே இது கூட ஒரு 2ல இருந்து 3 டிராப்ஸ் அளவுக்கு ரோஸ் மில்கோட எசன்ஸ், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க. இப்ப கரைஞ்ச இந்த அகரகரை ஒரு பிளாட்டான பிளேட்டுக்கு நல்ல வடிகட்டி சேர்த்துட்டு 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அது செட் ஆகிறதுக்குள்ள இங்க வாட்டர்மெலன் ஒரு பாதி பீஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்கியூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் செய்யறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சின பாலை நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் ஊத்திக்கிறேன். கொஞ்சமா சப்ஜா சீட், ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சிருக்க இந்த அகரகரோட ஸ்கியூப் இதெல்லாம் இதுல ஆட் பண்ணிட்டு கூடவே வாட்டர்மெலன் ஸ்கியூபையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 3ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மில்க் மேட் பாத்தீங்கன்னா கலக்கிக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கலக்கிட்டு கடைசியா ஐஸ் கியூப் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்ப சர்வ் பண்ணி குடிச்சு பாருங்க. சும்மா இந்த வெயிலுக்கு நல்ல குளுகுலுன்னு சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.